ஜோஹர் பாரு தாமான் டேசா தெப்ராவில் வீடுகளை உடைத்து கொள்ளையிடும் சம்பவங்களில் தொடர்புடைய 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 3 இதற்கு முன் 23 குற்றச்செயல்களில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது. போலீஸ் புகாரின் அடிப்படையில் 29 முதல் 39 வயதுடைய அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக தென் ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ராவ் சலாமட் தெரிவித்தார். நள்ளிரவு மணி 12:51 அளவில் பண்டார் பாரு பெருமாசில் உள்ள தனது வீட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக 37 வயது பெண் ஒருவரிடமிருந்து கடந்த ஜூன் 19ஆம் தேதி போலீஸ் புகாரை பெற்றது. இதனைத் தொடர்ந்து துரித விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக பேர்வழிகளையும் மாலை மணி 4:30 அளவில் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடமிருந்து வீடுகளை உடைக்க பயன்படுத்தப்பட்ட நீளமான இரும்பு துண்டு மற்றும் 3 கத்திகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் போதைப் பொருள் பயன்படுத்தி வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 5 முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை, அபராதம் மற்றும் பிரம்படி ஆகியவை விதிக்கப்படும். தண்டனை சட்டத்தின் 457வது விதியின் கீழ் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ராப் சலாமட் கூறினார். Solutions வழங்கும் Share the Love சித்ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 Skin.